Hi friends, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ரெகுலராக நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அப்படி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் யுவர் டிவைஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த நெட்ஃப்ளிக்ஸ் ஹவுஸ்ஹோல்ட் ஃபார் திஸ் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் உங்களுக்கு காமிச்சிட்டு உள்ளே போகாமல் இதே நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணும்போதே காமிச்சிட்டு இருந்தேன்னா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அது அந்த எரர் எதுக்காக வருது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான ஒரு 4 ரீசனால தான் இந்த எரர் மெசேஜ், இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஹவுஸ்ஹோல்டு எரர் மெசேஜ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு லொக்கேஷனில் இருக்கீங்க, சம்டைம்ஸ் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் வந்து வேறு ஒரு லொக்கேஷனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த புதிய லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதே ப்ராப்ளம்ஸ் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டிவைஸில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதே டைம் பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு லொக்கேஷனில் போயிட்டு ஒரு புதுசான ஒரு டிவைஸில், அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிவைஸில் நீங்கள் லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸில் இதே ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது கேம் ப்ளே பண்ணுறதுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது பர்சனல் யூஸுக்காகவோ விபிஎன் ட்ரை பண்ணுவீங்க. விபிஎன் தேர்ட் பார்ட்டி விபிஎன் ஆப் வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அப்படி இந்த தேர்ட் பார்ட்டி விபிஎன் ஆப் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் இதே ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் குறிப்பிட்ட ஒரு யூசர் யூசேஜுக்கான விஷயங்கள் தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த லிமிட்டை தாண்டி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இன்னும் அதிகப்படியான நபர்களுக்கு போச்சுனாலும் இதே ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு காமிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 4 மெயின் காரணங்களால் தான் இந்த பிரச்சனை, இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஹவுஸ்ஹோல்டுங்கிற எரர் மெசேஜ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் இந்த அதிகப்படியான அக்கௌண்ட் யூசேஜ், இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நாலேஜுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மேக்ஸிமம் அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகும். இல்லை ஏற்கனவே சொன்னால் வேறு 2-3 ரீசன்ஸால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 ரீசன் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஹோம் பேஜில் போய் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிக்கோங்க. ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் இன்ஃபோங்கிற ஒரு ஐக்கான் காமிப்போங்க. அந்த ஆப் இன்ஃபோ ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரக்டாக இந்த ஆப் இன்ஃபோ பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் கிளியர் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டெலீட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்டோட ஆல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். எரேஸ் ஆனதுக்கப்புறம் வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட குழந்தைய சேர்ந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் ஃபோனை ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த எரர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணாமலே போயிடும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. பட் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அதிகப்படியான நபருக்கு ஷேர் ஆகிருந்தாலோ இல்லைனா வேற ஒரு லொக்கேஷனுக்கு நீங்கள் கொடுத்துருந்தாங்களோ மேக்ஸிமம் வந்து அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த எரர் மெசேஜ் வராமலே உங்களுக்கு போகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அது மட்டும் இல்லை, நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாட்ச் டெம்பரரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது டெம்பரரி அது வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.